Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்முடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், சரியா? அதாவது தேர்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர், சரியா? ஏன்னா M1 M2வில் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணாலும் M3யில் என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா நிறையா பசங்க வந்து ரொம்ப ஈஸியான பேப்பர் தான் இருந்தாலும் இதுலேயும் கஷ்டப்படுறாங்க கிளியர் பண்ணுறது, சரியா? அப்போ இந்த அரியர் எக்ஸாம் வந்து நம்ம எழுத போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு எய்மோடு இருக்கணும், சரியா? என்ன அப்படின்னா இந்த அரியர் எக்ஸாமை இந்த செமஸ்டரோட நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடணும். இதுக்கப்புறம் இந்த பேப்பரை தொடவே கூடாது அப்படிங்கிற ஒரு எய்மில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? இப்போ யூனிட் வைஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது 2 மார்க் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் பி, சரியா? அதே மாதிரி பார்ட் சி, இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம் பார்த்தா கொஸ்டினோட வித் ஆன்சர்ஸ், சரியா, சேர்த்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்ட் ஏல ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே வந்து பார்த்தோன்னா மே ஜூன் 2013 கேட்ட கொஸ்டின். அந்த மாதிரி இந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்டாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம், சரியா? அதனால் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் எப்பயுமே அதிகமாக 2 மார்க்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கு நியரஸ்ட்டாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் தான், சரியா? அப்போ 2 மார்க்கில் ஒரு 6லேருந்து ஒரு 8 கொஸ்டின் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து அதுவே ஒரு நல்ல மார்க்குக்கு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடும், சரியா? அதுக்கப்புறம் ஒரு 60 மார்க் ரெண்டு ஒரு 13 மார்க்கோ இல்லை ஒரு 15 மார்க்கோ நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம், சரியா? அதை நீங்கள் பார்த்துங்க. இதில் எல்லாத்தையுமே 2 மார்க்குக்கு வித் ஆன்சர்ஸோடு என்னாச்சு பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் பார்ட் பி பாருங்கள். பார்ட் பிலையும் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து ஆன்சர்ஸும் இருக்குது, சரியா? அதனால் இதே மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்கோம், சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த செமஸ்டரில் நீங்கள் இந்த பேப்பரை கிளியர் பண்ணியே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.